வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ராணவ் தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கப்புள் தங்களுக்கு டைவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கப்புளை கஸ்தூரி கிட்ட கவுன்சிலிங்காக அனுப்புகிறாங்க. அப்போ கஸ்தூரி வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து ராணவோட கதை. ஒரு பணக்கார பொண்ணுக்கும் ஏழை பையனுக்குமான ஒரு காதல் கதை. ஸோ இந்த கதை நம்ம ஹீரோ ஹீரோயினோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க சேர்ந்தாங்களா, அந்த கதைக்கான முடிவு என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு பழைய அர்ஜுன் படம் இருக்குது வேதம் அப்படின்றது, கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதைக்களம் தான் இதுவும். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னொரு ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி சேர்த்து வைக்கிறதுன்ற மாதிரியான ஒரு கதை. அதை தான் இதுலேயுமே பண்ணியிருக்காங்க. அந்த ராணுவ கதையில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த ரெண்டு பேருக்குள்ளே எதனால் பிரச்சனை வருது அண்ட் ராணுவோட அந்த ஃபேமிலி இஷ்யூஸு இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சின்ன சர்ப்ரைஸ் அப்படின்றதும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி இந்த ரெண்டு கதைகளுமே வந்து பயங்கர ஆர்டிஃபிஷியலாக பில்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நேச்சுரலான ஃபீல் அப்படின்றது வரவே இல்லை. அதுலேயும் அந்த ப்ரெசன்ட் லவ் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதை பார்த்து ஒரு கப்பல் திருந்துறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாத மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான ஒரு படம். என்னோட ரேட்டிங் 2.3 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில காட்சிகள் வரும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.